இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தங்களுடைய சப்ரெஷன்ஸ் ஒரு அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு வேற வேற வழி தெரியாம என்னோட 2 குழந்தைங்க வெற்றிவேல் வைரவேல் 2 பேருக்கும் 3 வருடங்கள் தாய்ப்பால் கொடுத்திருக்கேன். ஒரு நாளுக்கு ஒரு யூனிட் குடிச்சாலே என்னுடைய ரிஸ்க் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது ரொம்ப அதிகரிக்கும். 50 வயசுன்ற போது எனக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஆல்கோஹால் அப்படின்றது பெண்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப ஏர்லியாவே, அதாவது ஈவன் ஸ்மால் யூனிட்ஸ் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்ல, லிவர் கேன்சர் 7 வகையான கேன்சர்ஸும் காஸ் பண்றதுக்கு ரிஸ்க் இருக்கு. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரெட் வைன் குடிச்சா வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. வணக்கம், மருத்துவர் ராதிகா முருகேசன். உங்ககிட்ட மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்களை நான் பேசிட்டு இருக்கேன் என்னோட யூடியூப் சேனல் வழியா. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேச போறேன், அதாவது மது சார்பு நிலை பத்தி. இப்ப நம்ம வந்து ஆல்கோஹால் அப்படின்றது, இப்ப நான் யூகேல ஒரு 25 வருஷம் இருந்திருக்கேங்க. அங்க ஆல்கோஹால் அப்படின்றது அரிசி பருப்புக்கு பக்கத்திலேயே கிடைக்கும். ஆனா அங்க யாரும் வந்துட்டு குடிச்சாலுமே அளவுக்கு அதிகமா குடிக்க மாட்டாங்க. இப்ப நாங்களே இருக்கும்போது ஒரு கிறிஸ்துமஸ்க்கு குடிப்போம், இல்லாட்டி வந்து பர்த்டே ஆனிவர்சரிஸ், இப்படி ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் இன் 3 months அந்த மாதிரி. அண்ட் ஆனா குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹால் ஆல்சோ இஸ் மச் பெட்டர். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சப்ரெஷன்ஸ் ஒரு அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு வேற வேற வழி தெரியாம ஆல்மோஸ்ட் எவ்ரிடே குடிக்கிற மாதிரி இருக்குது. சோ நம்ம தமிழ்நாட்டையும் வெளிநாடையும் கம்பேர் பண்ண முடியாது. முதல்ல இங்க வந்தப்ப எதுக்காக மது பேன் பண்றீங்க, இல்ல அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறோம், இப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா என்னுடைய பல நண்பர்கள் அவங்க உடல்நிலை சரியில்லாம போனதால இந்த அவேர்னஸ் வீடியோ அபவுட் ஆல்கோஹால் அப்படின்றத நான் தொடர்ந்து போடணும்ன்றத விரும்புறேன். இப்ப வந்து எனக்கு வயது 50, அதாவது பெரி மெனபாசல், இன்னும் மெனபாஸ் நடக்கல. என்னோட 2 குழந்தைங்க வெற்றிவேல் வைரவேல் 2 பேருக்கும் 3 வருடங்கள் தாய்ப்பால் கொடுத்திருக்கேன். இது தவிர எனக்கு ஃபேமிலியில பிரஸ்ட் கேன்சரும் கிடையாது. அப்படி இருந்து கூட நான் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கோஹால், அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு ஸ்மால்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்மால்னா நம்ம ஒரு குவார்டர் கிடைக்கிறதுல ஸ்மால்னா 30 ml ஆஃப் வோட்கா விஸ்கி அந்த மாதிரி, இல்லாட்டி பியர்னா ஒரு 200 ml பியர். இது வந்து ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளுக்கு ஒரு யூனிட் குடிச்சாலே என்னுடைய ரிஸ்க் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது ரொம்ப அதிகரிக்கும். அதாவது எனக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி கிடையாது. அதே டைம்ல 6 வருஷம் தாய்ப்பால் கொடுத்திருக்கேன் வெற்றிக்கும் வைரவேலுக்கும். இப்ப அவங்க அடல்ட்ஸ் 50 வயசுன்ற போது எனக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் ஆண்களை விட, அதாவது நம்ம ஈக்குவாலிட்டி பேசுவோம். இன்ஃபேக்ட் மதுரையில பாண்டியன் பார் போயிருக்கும் போது அங்க வந்து ஜென்ஸ் டாய்லெட் தான் இருந்தது, லேடிஸ் டாய்லெட் இல்ல. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரொம்ப சண்டை போட்டு, நீ வந்து பெண்கள் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன், எல்லாருக்குமே இதெல்லாம் லிவர் இருக்கு, எல்லாருக்குமே வந்து உடல்ல இருக்கு, கேரக்டர் என்ன வந்து விமனுக்கு மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜென்ஸ் டாய்லெட்டை வேணும்ட்டு யூஸ் பண்ணேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பதற்றத்தோட வெளில நின்று எந்த ஆணையும் உள்ள விடாமலாம் தடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் புரட்சி எல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அது உண்மைதான், பெண்கள் குடிக்கிறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா ஆல்கோஹால் அப்படின்றது பெண்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப ஏர்லியாவே, அதாவது ஈவன் ஸ்மால் யூனிட்ஸ் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்ல, லிவர் கேன்சர் 7 வகையான கேன்சர்ஸும் காஸ் பண்றதுக்கு ரிஸ்க் இருக்கு. அதாவது ஆண்களை விட அதிகமான ரிஸ்க் இருக்கு. இது வந்து நம்ம உடல் சார்ந்தது. ஏன்னா நமக்கு வாட்டர் பெர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமா இருக்கும், ஃபேட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. அதனால என்னுடைய அறிவுரை, 50 வயது உட்பட்ட பெண்கள் அப்படின்னா, எனி பெண்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஈவன் ஒரு 14 யூனிட்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு யூனிட் 14 யூனிட்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை குடிங்க. அந்த 14 யூனிட்ஸும் வாரத்துக்கு ஒரு முறை குடிக்க கூடாது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வீக்கெண்ட் எங்கேயோ வெளில போறீங்க, டின்னர் போறீங்க அப்படின்னா 3 யூனிட் குடிங்க. 3 யூனிட் தான் நான் சொன்ன மாதிரி 30 ml ஆஃப் ஆல்கோஹால் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் தான் 40%, வோட்கா விஸ்கி
பிராண்டி அந்த மாதிரி, இல்லாட்டி பியர்னா 200 ml அந்த மாதிரி ஒரு டைம்லயே வந்து எடுத்த உடனே 14 யூனிட்ஸ் குடிக்க கூடாது. ஆனா அதுக்கு லோவஸ்ட் ரிஸ்க்னு ஒண்ணு இல்லை. அதாவது வந்து இதுதான் சேஃப் அமௌண்ட் ஒண்ணுமே இல்லை. ஆல்கோஹால்ல முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரெட் வைன் குடிச்சா வந்து ஹார்ட்டுக்கு நல்லது இல்ல. த ரிஸ்க்ஸ் வந்து அவுட்வே த பெனிஃபிட்ஸ். அதனால ஆல்கோஹால்ல ஒரு நியூட்ரிஷன் ஒண்ணுமே இல்லை. உங்க பி காம்ப்ளெக்ஸை வந்து நாளடைவுல அது வந்து குறைச்சிட்டே வரும். அது மட்டும் இல்ல, டிப்ரெஷன் அண்ட் ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம் குடும்பத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம் பத்தி வரக்கூடிய வீடியோஸ்ல நான் பேசுறேன். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவோட நம்ம நிறுத்திக்கலாம். நன்றி.